ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். இட்ஸ் சண்டே. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ. நேற்று போட்டிருந்த மெஹந்தி ஷார்ட்ஸில் நான் ஃபைனலாக எப்படி இருந்ததுன்னு காமிச்சிருக்க மாட்டேன். ஃபினிஷிங் நல்லா டார்க் கலராக வந்திருந்தது. இப்போ நாங்கள் எங்களோட சண்டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் இருக்குது அண்ட் நான்வெஜ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும். ஆஸ் யூஷுவல் எங்கள் சண்டே இது மாதிரி தான் போகும். ஃபஸ்ட்டு ஃபிஷ் வாங்கிடலான்னு ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். பட் அது ரொம்ப ரஷ்ஷு, எப்போவும் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக ரஷ்ஷாக இருந்தது. பார்க்கிங் கூட இடம் இல்லை. ஹர்த்திக்கோ லைட்டாக தூங்கிட்டாரு. சரி, அப்படியே நம்ம ஷாப்பிங்கை முடிச்சிடலான்னு அப்படியே டிமார்ட் தான் போயிருந்தோம். நாம ஒன்று நினச்சா இவர் தான் அந்த விஷயத்துக்கு கோஆப்ரேட் பண்ணவே மாட்டார். போய் பார்க் பண்ணும்போதே எழுந்திரிச்சாச்சு. ஆனால் என்ன, தூக்கம் தான் பத்தாதனால சேட்டை பண்ணவே இல்லை, சமத்தாக இருந்துட்டாரு. இதுதான் நம்மளுக்கு லக்குன்னு நினச்சிட்டு நானும் என்னோட ஷாப்பிங்கை படப்படன்னு ஆரம்பிச்சிட்டேன். சீரியஸாக சொல்லணும்னா நான் ஆயிலெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. அது வாங்குறதுக்காக டிமார்ட் போகலான்னு தாங்க அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அங்கே போய் நான் எல்லாத்தையும் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சம்மந்தமே இல்லாததெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி சண்டேங்கிறதுனால டிமார்ட்டுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தாங்க இருந்தது. அதனால் அங்கே இருந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வாங்க முடியலைங்க. எனக்கு ஒரு சிலது தெரியும், அங்கே ரெகுலராக போகிறதுனால எது எது எங்கெங்கே இருக்குன்னு. எனக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் மட்டும் டேரெக்டாக அந்த பிளேஸ்க்கே போயிட்டு அதை எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வாங்கினது என்னமோ ரொம்ப கம்மியானது தான், பட் பில்லு தான் ரொம்ப ஜாஸ்தி வந்துடுச்சு. இந்த காஃபி மக்ஸுமே ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேங்க. எனக்கு ஒயிட் வித் கோல்டன் கலரில் வேணும் அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அது வேறு நிறைய டிசைன்ஸ் இருந்தது, பட் எனக்கு இந்த கலரில் இந்த ரெண்டே டிசைன் தான் எப்போவுமே இருக்கிறது. சரின்னு அந்த ரெண்டில் எது ஒன்று பெஸ்ட்டாக இருக்கோ அதுவே வாங்கிடலாம் அப்படின்ட்டு இந்த டைம் அது வாங்கிட்டேன். இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நம்ம ஒரே ஒரு பொருள் வாங்கியிருந்தாலும் அதுக்கும் பில் போட க்யூவில் நின்னே ஆகணுங்க. ரொம்ப ரஷ்ஷாக வேறு இருந்ததா, அதுவே பெரிய கடுப்பாக இருந்தது. சண்டேங்கிறதுனால கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கும் ஜிபே அதுக்கெல்லாம் தனியாக ஒரு கவுண்டர் விட்டுருந்தாங்க. கேஷுக்கு தனியாக இருந்தது. நாங்கள் ஜிபேங்கிறதுனால ஜிபே கவுண்டர் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது, அதில் தான் போயிட்டோம். அவ்வளோதாங்க. அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டோம். இப்போது ரஷ்ஷாக இருந்தாலும் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நாங்கள் வாங்கி தான் ஆகணும். பட் ஓகேவாக தான் இருந்தது, அந்தளவுக்கு ரஷ் இல்லை. இன்றைக்கி நாங்கள் போன டைமிங்கோ என்னவோ எந்த ஃபிஷ்ஷுமே இல்லைங்க. சரி, ப்ரானில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ப்ரான் தான் வாங்கியிருந்தோம். இது வரைக்குமே ப்ரானில் டேம் ப்ரான் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அது தெரியாமல் ஒரு ப்ரான் எடுத்துட்டோம். அங்கே இருக்க எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க தான் கடல் ப்ரான் இருக்குது, அது மாதிரி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கடல் ப்ரான் எடுத்தோம். ஏன்னா பேபிஸ்க்கு டேமில் வளர்கிறது கொடுக்கறது அந்த அளவுக்கு நல்லதில்லை, ஹெல்த்தி இல்லை. அதனால கடலில் வளர்கிறது கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. இப்போ வீடியோவில் வந்த ஒரு அக்காவை நீங்கள் லாஸ்ட் வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. அவங்க ஹர்த்திக்கோட ஃப்ரெண்டுங்க. எப்போ போனாலுமே எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலுமே ஹர்த்திக் கூட விளையாடிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோதான், மட்டன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. ஃபர்ஸ்டெல்லாம் இந்த நான்வெஜ் எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோங்க. ஹர்த்திக் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது நாங்கள் வீட்டில் தான் இருப்போம், அவர் தான் போயிட்டு வருவார். இப்போது ஹர்த்திக் வளர வளர அவங்க டேடி கூட போகிறேன்னு ரொம்ப பிடிவாதம். ப்ளஸ் அவரையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க முடியாது, வெளியே போனால் தான் நிறைய கற்றுக்க முடியுங்கிறதுக்காக நாங்களுமே போயிடுறது. மழையும் வந்துருச்சுங்க. நல்ல வேளை காய போட்டிருந்த துணியெல்லாம் ஸ்பீடாக எடுத்தாச்சு. சடனாகவே இந்த வெதர் சேஞ்ச் நடந்ததுங்க. நாங்கள் போகும்போது ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது, ரிட்டன் வரும்போது சடனாக மாறிடுச்சு, மழையும் வந்துருச்சு. அங்கே வீட்டுக்கு வரும்போது டைம் ஒரு 1:30 அந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் நான் குக் பண்ணணும், லஞ்சுக்கு தான் செய்யணும். அதனால என் குக்கிங் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு மட்டன் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் கிரேவிக்கும் ப்ரான் கிரேவிக்கும் தேவையான ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன்.
3 பேருக்குமே லைட்டாக பசியும் கூடங்க. அதனால் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் குக்கிங் வேலை பார்த்துருந்தேன். நான் இந்த வீடியோவில் குவான்டிட்டியோட ரெசிபீஸுமே ஷேர் பண்ணுறேங்க. அது உங்களுக்கு எந்த விதத்துலையாவது யூஸாக இருந்தால் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு மட்டன் வந்து ப்ரெஷர் குக் தான் பண்ணியிருந்தேன். ஒரு 10 விசில் வரைக்கும் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். குக்கரில் மட்டனுக்கு தேவையான ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பில், ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு ஆனியன், 2 பச்சை மிளகா நம்மளோட தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை இது கூட ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லைட்டாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிடலாம். இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம இது வெந்து வர அந்த தண்ணியில் மட்டும்தான் கிரேவி செய்ய போகிறோம். அதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேஸ்ட் இருக்கும். நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் செய்வேன். இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ண மாட்டேன். குக்கரையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் சைட்லேயே ப்ரானும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரானில் இந்த மாதிரி சென்டராக ஒரு குடல் மாதிரி இருக்கும். அதை நம்ம கத்தி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கணும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளைன் வாட்டரில் ஒரு 4-5 டைம் அலசிட்டு ஃபைனலாக டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ப்ரானை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதை எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போகாது. முடிஞ்சளவு வாஷ் பண்ணிடுங்க. ப்ரான் வந்து நான் கெட்டியாக கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். ஏன்னா மட்டனில் கிரேவி செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக இது கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கடுகு, நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் ஆனியன், ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அது கூட ஒரு கறி லீஃப் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இது கூட 2 தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட ஸ்மெல் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி ஊற்றியிருந்த தக்காளியோட ரா ஸ்மெல்லுமே போகணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இந்த ஆயில் பிரிஞ்சு வர பக்குவத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் சுக்காவில் நான் மேக்ஸிமம் மசாலாஸ் ஆட் பண்ணலை. கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடருமே என் மாமியார் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தது தான். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. அதுவும் நல்லா மெர்ஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரான் ஆட் பண்ணணும். இப்போது ப்ரானை ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அந்த ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம ஒரு சுக்கா மாதிரி செய்கிறதுனால தண்ணி வந்து ப்ரான் வேகிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். ஃபைனலாக நமக்கு ஸ்பைசஸ்ஸு சால்ட் எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இடையில ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஃபைனலாக ப்ரான் வெந்ததுக்கப்புறமா பெப்பர் தூள் மட்டும் போட்டு இறக்கி வச்சுருங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மா கார்னிஷிங்காக இந்த கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ நம்மளோட யம்மியான ப்ரான் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மட்டனுக்கு தேவையான மசாலாஸ் தான் நான் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு, 2 வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே ப்ளைனான ஒரு கடாயில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவெல்லாமே நம்ம மட்டன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஹர்திக் பிறந்ததுலேருந்து நான் பாக்கெட் மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவு இந்த மாதிரி மேனுவலாகவே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அது கூட கறி லீஃப், பச்சை மிளகா ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கணும்.
பண்ணும்போதே கொஞ்சம் சால்ட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேகும் போதும் அதில் சால்ட்டு போட்டிருப்போம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூட 1/4 ஸ்பூன் டர்மரிக், அப்புறம் நம்ம வீட்டிலே மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ண சில்லி பவுடர், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம விசில் வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டனை அதை வெறுக்க அப்படியே தண்ணியோட இதுக்குள்ளே ஊற்றிடணும். எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இதில் வெந்து வர அதே தண்ணியோட செய்யும்போது தான் கிரேவி அவ்வளோ சூப்பராக வரும். ஃபைனலாக இந்த வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்மளுக்கு கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு ஓகேவாக இருக்கோ அது வரைக்கும் ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி விட்டு இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் மட்டன் கிரேவி, கொஞ்சம் இந்த ப்ரான் சுக்கா வச்சு கொடுத்துருக்கேன். அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாரு. நான் இப்போ காரம் மட்டும் ஹர்த்திக்குக்காக கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் இதை பார்த்து செய்யும்போது கொஞ்சம் காரம் மட்டும் நல்லாவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ரசம், கர்டெல்லாம் வச்சு ஃபைனலாக ஒரு யம்மியான ரொம்பவுமே ஃபில்லிங்கான ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு லஸ்ஸி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த லஸ்ஸி ஒன்ஸ் அப்பான் டைம் என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். நாங்கள் மேரேஜ் ஆகி ஒரு 10 or 20 days நாங்கள் ராஜஸ்தானில் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போது அங்கிருந்த கிளைமேட்டும் எங்களுக்கு செட் ஆகலை, ப்ளஸ் ஃபுட்டும் செட் ஆகலை. நம்ம ஃபுட்டை ரொம்பவுமே மிஸ் பண்ணோம். அந்த டைமில் அதிகமாக நாங்கள் சாப்பிட்டது இந்த லஸ்ஸியும் பானிபூரியும் தான். நாங்கள் என் ஹஸ்பண்டோட கொலிக் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே குக் மெய்டு இருப்பாங்க, அவங்க ராஜஸ்தானி தான். அவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே ராஜஸ்தான் ஸ்டைல்லே தான் இருக்கும். நான் ரொம்பவுமே நம்ம கோயம்புத்தூர் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணேன். பத்தாததுக்கு கிளைமேட் வேறு, 2 o'clock தான் கொஞ்சமாவது சன் வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபுட்டுக்கு கொஞ்சமாவது ஆப்ட் ஆகிறது இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். நாங்கள் தங்கியிருந்த ஃப்ளாட் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இருக்கும், ராயல் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறாங்க. பிரியாணி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இந்த லெஸியும் சாப்பிட்டு வருவோம். மிக்ஸ் பண்ணி குடித்தா அவ்வளோ யம்மியாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த பொமோகிரானட்டும் கிரேப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் மேங்கோ, பப்பாயா என்ன தோணுதோ எல்லாமே ஆட் பண்ணுவேன். ரொம்ப நாளாக வெயிட்டிங்லேயே வச்சுருந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூவியும் பார்த்துட்டு எங்கள் வீக்கெண்டு இப்படி தான் போச்சு. இது வரைக்கும் எங்களோட வீடியோஸை பார்த்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.